ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ மிஸ்டர் கிம்மோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜாங்கு, எந்திரிடா, டைம் ஆச்சுடா. எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன். அப்புறம் லேட் ஆச்சு, என்னை நீ எழுப்பவே இல்லை, நீ தான் சொல்லுவ. ஏந்திரி, டைம் ஆச்சு. இந்த மாதிரி எங்கேயாவது நடக்கும்? செமஸ்டர் எக்ஸாமுக்கு போகிறவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான். இவன் வீட்டுக்கு வர மாதிரியும் தெரில, புக் எடுத்து படிக்கிற மாதிரியும் தெரில. இப்படி ஒரு ப்ரொஃபஸர் குடும்பத்துலேருந்து பிறந்துட்டு அரியரே அவார்டு மாரி வாங்கி வச்சுட்டு உக்காண்ட்ருக்கான். இவனை புள்ளன்னு சொல்லிட்டு வெளியில் தலகாட்ட முடியல. இதுவே அந்த வீணாக போன ஃபுட்பால் மேட்ச்சுன்னு ஏதாவது சொல்லிப்பார், ஊருக்கு முன்னே போய் நிற்பான். நடராத்திரியே கிளம்பி போயிடுவான். ஏங்க அவனை போட்டு இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க? பாவம் பிள்ளைக்கு 2 நாளாக ஏதோ வயிற்று வலி நெஞ்சு வலின்னு ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தான். பாவம் வலியில் துடிச்சிட்டு வந்துடுறீங்களா? அடியே, அவன் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு நீ ஒருத்தி தாண்டி இந்த வீட்டில் இருக்கிற. அவனை பெற்றதுக்கு எனக்குன்னு நெஞ்சு வலி வராமல் இருக்கிறதே பெருசு, அவனுக்கு நெஞ்சு வலி வருதா? இப்படி ஜேகேவோடப்பா ரொம்ப டென்ஷனாகி கத்திகிட்டு இருக்காரு. இப்போ தயாங் தான் ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஜின் தயாங்க பார்த்துட்டு, தயாங் சார் குட் மார்னிங். குட் மார்னிங் ஜின். வாப்பா தயாங். அங்கிள் குட் மார்னிங் அங்கிள். தயாங் சார், உங்களுக்கு இன்றைக்கி எங்கே இன்சார்ஜு? உங்கள் பிளாக்கேவா இல்லை மெயின் பிளாக் போகிறீங்களா? இல்லை, நேற்று தான் என் பிளாக் போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மெயின் பிளாக்காக தான் இருக்கணும். போய் செக் பண்ணிட்டு தான் போகணும். தயாங் வாப்பா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இல்லைங்க ஆண்டி, இட்ஸ் ஓகே, நான் அப்படி கிளம்புறேன். ஆட, இப்படி சொன்னால் எப்படி? சாப்பிட்டுட்டு தான் போகணும். பயப்படாதீங்க, ஸ்பைஸியாக எதுவும் பண்ணல நான். அது ஜங்குக்கு என்னன்னு தெரில, ஒரே வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். நெஞ்செரிச்சல் வேறு போல் இருக்குது, அதனாலே காரம் போடாமல் தான் செஞ்சிட்ருக்கேன். ஆமாம், செஞ்சு போடு, விதமாக செஞ்சு போடு. ஏங்க பேசாமல் தான் இருங்களேன். இல்லை, எனக்கு புரியல, என்ன பேசாமல் இருக்க சொல்கிற? அவன் காலேஜுக்கு தானே இவங்க 2 பேரும் போகிறாங்க. சார் இன்னும் தூங்கிட்டுல இருக்காரு. எப்போ எழுந்துச்சி வந்து எப்போ போவார்னே தெரியலையே. ஷோ, இவர் ஒருத்தர் அப்படின்னு ஜேகேயோட அம்மா தான் இப்போ போய் ஜேகேவை எழுப்புறாங்க. டேய் ஜங்குக்கா, எந்திரிடா, உங்கள் அப்பா அப்படி கத்துறாரு, நீ பாரு எந்திரிக்கவே மாட்டேங்கிற. எக்ஸாமுக்கு லேட் ஆகுதுல்ல, எந்திரி தங்கம், என் தங்க பிள்ளை. மீ காஃபி. என்னது காஃபியா? உங்கள் அப்பா அங்கே பயங்கரமாக கத்திட்டுருக்காரு வெளியே. இப்போ தான் காஃபிலேருந்தே ஆரம்பிக்கிறியா நீ? அவர் என்னைக்கு தான் திட்டல, எனக்கு ஒரு தலை வலிக்குது, காஃபி குடுமி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறான். பார்த்தா தேங்கும் ஜின்னும் அங்கே தான் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படின்னு சொல்லி ஏன் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கு வந்து பார்க்குறான். தேங்கும் கரெக்டாக நிமிந்து பார்க்குறான். பார்த்த உடனே டக்குனு கதை வடிச்சிட்டு உள்ளே போயிடுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் மிரர் முன்னாடி அவனை பார்க்குறான். பார்த்தா தலையெல்லாம் குருவி கூடு மாதிரி இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சி போய் மெஸ்ஸியாக இருக்குது. ஐயோ பார்த்துட்டு போகிறா அப்படின்னு வேகமாக அவன் தலையெல்லாம் கோம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கான். ஜங்குக்கோட அம்மா அங்கே தான் பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்டை நீட் பண்ணிகிட்ருக்காங்க. டேய் என்னடா பண்ணுற? இன்னும் ப்ரஷ் கூட பண்ணல, தலை சீவிட்டு இருக்க, குளிக்கலையா? அப்படியே போகிறியா காலேஜுக்கு? அதெல்லாம் இல்லை, நீ போய் ஒரு காஃபி எடுத்துட்டாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டைலாக நிற்கிறான். தேங் பார்க்குறான்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ பார்க்குறான். பார்த்தா தேங் நிமிந்து கூட பார்க்காம அப்படியே சைடில் ஃபோன் செக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அம்மா காஃபி கேட்டல, ஒரு காஃபி எடுத்துடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தான் பார்க்குறான். டேய் ஜேகே, டைம் ஆகுதுடா, இப்போ தான் காஃபி குடிச்சிட்ருக்க, டக்குனு போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வா, ஒன்றாவே போயிடுவோம். அதெல்லாம் நான் பக்காவாக ரெடி ஆகிடுவேன், உனக்கு முன்னாடி அங்கே இருப்பேன், வேணா பாரு அப்படின்னு பேசிக்கிட்டே தயாங்க தான் பார்க்குறான். தயாங் ஸ்டைல் நிமிந்து பார்க்காம மொபைலில் தான் ஏதாவது செக் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்தாடா காஃபி. என்ன அம்மி ஆறி போயிருக்கு? டேய் உனக்கு தான் நெஞ்சடிச்சல் வயிற்று வலிலாம் இருக்குல்ல, இந்தமாரி சூடாலாம் குடிக்கக்கூடாது நீ, ஆனால் நீ ரொம்ப பண்ணுறமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் காஃபி குடிச்சிட்ருக்கான். சரி தயா, நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் ஹேண்ட் வாஷ் பண்ண எழுந்து போகிறாரு. ஜின் எழுந்து போனதுமே தயாங் உடனே ஜங்குக்கு பார்க்குறான். என்ன இவ்வளோ இப்போ பார்க்குறான்? ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்டு திருன்னு முழிச்சிட்டு காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகேயோட அம்மா தான் கிச்சன்லேருந்து வராங்க. தயாங் இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? இல்லை ஆண்டி, போதும், நல்லாவே சாப்பிட்டேன். ஆமாம், அது என்ன உன் உதட்டில் காயமாக இருக்குது அப்படின்னு ஜேகே அம்மா கேட்டதும் ஜங்குக்கு வந்து பார்க்குறான்.
தேயாங் லிப்ஸில் தான் பைட் மார்க் மாதிரி இருக்குது. தேயாங்கும் அதை டச் பண்ணி பார்க்குறான். அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நேற்று நைட்டு ஒரு கொசு நல்ல லிப்ஸ்லேயே பார்த்து கடிச்சிச்சு, அதான் மார்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தான் பார்க்குறான். நீ தானே ஜங்குக்கு ஆக்சுவலாக இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் மாதிரி எல்லா மெமரியில் வருது. நேற்று நைட் அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறதே அவனுக்கு கம்ப்ளீட்டாக ஞாபகம் இல்லை. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க பார்க்கவே முடியாமல் ஜங்கு கீழே குமிச்சிக்கிறான். ஜேகேயோட அம்மா கிச்சனுக்குள்ளே போனதுமே நீ தானே தள்ளாடுறேன் செம்ம கிஸ்ஸு அப்படின்னு பாடிட்டு தேயாங் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு ஏஞ்சி போகிறான். ஸோ குடிச்சிட்டு என்னென்னத்தையோ பண்ணி வச்சிருக்கனே, அறிவில்லை அப்படின்னு ஜேகே தான் அவன் கன்னத்தில் அடிச்சிட்ருக்கான். சரி சமந்தி, அதே மாதிரியே பண்ணிடலாம். சரி ஜேகேயோட அப்பா தான் ஃபோனில் பேசிட்டு வந்திருப்பாரு. கரெக்டு இப்போயா தெரிஞ்சுதே சுத்தமாக அறிவுன்னு ஒன்று இல்லைன்ட்டு. ஆமாம்மா உங்கள் பையன்ல. டேய் அடியே இவனை பாடுறி, என்ன பேசிட்டு போகிறான்னு பாடுறி. ஏங்க நீங்கள் இன்னும் ரெடியாக ஆகலையா? சம்மந்தி வீட்டுக்கு போகணும்ல, டைம் ஆச்சு போங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் காலேஜில் தான் பார்க்குறோம். டேய் ஒரு வழியாக எக்ஸாமை முடிச்சிட்டேன்டா. யோப்பா ஆமாண்டா, போய் சரக்கை போடுவோம்டா. 3 மணி நேரம் உட்கார வச்சு ஒரே இடத்துல டார்ச்சர் பண்ணிடுறாங்கடா. அப்படியே பட்டன் வையே, சரக்கு தம்மு நீ எதுவும் பண்ணக்கூடாது. இன்னும் 2 வாரத்துக்கு ஃபுல் ஃபோக்கஸ் மேட்ச் மட்டும்தான், புரியுதா? டீமில் இன்ஃபார்ம் பண்ணிவிடு, டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்கான். ஜேகே கேட்டியா, ஃபெலிக்ஸு வெளியிலேருந்தெல்லாம் ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கானா அப்படின்னு பெக் சொல்கிறான். அந்த நாய் ஒரு தடவை ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் கப்பு நமக்கு தான் வருது அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லிட்டு டைமை தான் பார்க்குறான். டைம் ஆச்சே, டே ஆளுக்கு எக்ஸாம் முடிச்சிருக்குண்டா, நான் போய் அவனை அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து, நீ வரல, அந்த பவுடர் முடிஞ்சுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும்லடா. ஆனால் ஜங்கு தேயாங் கேஃப்டீரியா போகிறத பார்த்துட்டு, இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ போயிட்டு வா, நான் அப்புறமா அவட்ட ஃபோனில் பேசிக்கிறேன். இப்போ கட் பண்ணி யோங்கியோட டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்க்குறோம். நான் எப்போ சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன்னு? என்ன அது? ஆமாம், நீங்களும் படத்துக்கு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்ருக்கீங்களே, சரி போனா போதுன்னு வந்தேன். அதுக்கு நான் மூவிக்கு மட்டும்தான் ஓகே சொன்னேன், உங்களுக்கு இல்லை பாஸ். 2 பேரும் ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் டோர் பின்னாடி நின்று தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியா, நேற்று ஒன்று கொடுத்தியே, அது பேர் என்ன? அதுக்கு பேர்லாம் ஒன்றும் இல்லை, அது நான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட தான் கொடுப்பேன். அது இல்லாமல் நேற்று நீங்கள் பார்க்க க்யூட்டாக மோச்சி பாப்பா மாதிரி இருந்தீங்க, அதனால தான் கொடுத்தேன். அப்படியா, நானும் சின்ன குழந்தைங்களாம் கொடுப்பேனே. சீனியர் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கோம், அப்போ ஒத்துக்கோ லவ் பண்ணுறேன்னு. ஐயோ சீனியர், நீங்கள் சரியான மக்கா இருக்கீங்க, போங்க. சிலதெல்லாம் சொல்லாமையே புரிஞ்சுக்கணும். நான் மக்காவே இருந்துட்டு போகிறேன், எனக்குலாம் வாய் தொண்டு சொன்னால் தான் புரியும். சொல்ல நான் மாட்டேன். டே ப்ளீஸ்டா ஒரு தடவை சொல்லு, ஒரே ஒரு தடவை சொல்லு. ஓகே, ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கி தான் ஃபேஸை கவர் பண்ணிக்கிறான். ஐயோ எப்பா டேய், 3 வருஷம் கழிச்சு இப்போ தாண்டா சொல்லியிருக்கிற. அடே இப்பயாவது எனக்கு ஒரு பிஜிஎம் போடுங்கடா. யோங்கிக்கு பயங்கரமாக ஷை ஆகிடுது. ஆனால் ஜிமினோட ஃபேஸ் தான் ஒரு மாதிரி மாறிடுது. என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? யோங்கி கேட்டுட்ருக்கப்பவே ஜிமின் போயிட்டு யோங்கியோட சீக்ஸை பிடிச்சி பிஞ்ச் பண்ணுறான். என்னாச்சு? இல்லை இது என்ன உன் ஃபேஸு காதெல்லாம் பிங்காக இருக்குது? அது எனக்கு ஒரே ஷையாக இருக்குது. ஷையான பிங்காக தானே செய்யும். இல்லை எனக்கு புரியல, ஷையானா பிங்க் ஆகிடுமா? என்னடா சொல்கிற? உங்கள் காது கூட தான் ரெட்டாக இருக்குது இப்போது.
ஜிமின் தான் இப்போ கண்ணை மூடி யோசிக்கிறான். ஏய் ஜங்குக, ஆனாலும் இவ்வளோ கோவம் ஆகாதுடா. எதுக்குடா அந்த ஆளை பார்த்தாலே உனக்கு கண்ணு மூக்கு வாயால் தவந்து போயிடுது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு, மூஞ்சிலே தெரியுதுடா. என் தூரத்து ஃப்ரெண்டுடா, கமிட்டட்ரா, இன்னொருத்தரையும் பிடிச்சிருக்கு. வயிறு வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே, என்னானே தெரிலடா, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குடா. நீ இப்போ சொல்ல, நீ யோகியை மட்டும்தான் லவ் பண்ணுறியா? அப்போ அட பாவி. ஜிமின் இப்படி ஹைப்பராகி கத்துறதை பார்த்துட்டு யோகி தான், என்னாச்சு? என்ன? யாருக்கு என்னாச்சு? பொறம்புக்கு நாயே, இதான் வரண்டா டேய். யாரை சொல்கிறீங்க? யாருக்கூடையும் சண்டையெல்லாம் போடாதீங்க, வேணாம். அது ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கு நலுங்கு வைக்கணும். போய் நான் என்னன்னு வச்சுட்டு வந்துடுறேன், நீ பயப்படாத செல்லம், நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறோன்னு. இப்போ கட் பண்ணி காலேஜ் கேஃப்டீரியாவில் தான் பார்க்குறோம். ஒரு பெரிய ரவுண்ட் டேபிளில் தேங் தான் எல்லோரும் மற்ற ஸ்டாஃப் கூட உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜங்குக்கும் சுபினும் உட்காந்துட்ருக்காங்க. டேய், உனக்கு அப்புறம் 2 ஜூஸ் வாங்கி நான் குடிச்சிட்டேன்டா, ஆனால் இது இன்னும் குடித்த பாடில்லை. எவ்வளோ நேரம்டா இதே குடிச்சிட்ருப்ப அப்படின்னு சுபின் ஜங்குக்கை பார்த்து கேட்குறான். ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப நேரமாக குடிக்கிறேன்ற பேரில் அந்த ஜூஸை வச்சுக்கிட்டு தயாங்கவே தான் பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கான். இப்போ சடனாக பார்த்தா ஜிமின் தான் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துக்கிறான். ஏய், இவ்வளோ இடம் இருக்குல்ல, தள்ளி அந்த பக்கம் உட்காருப்போ. ஓ, ஏன் மறைக்குதா? ஜிமின் செம வெறியாயிட்டு கேட்டுட்ருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்கான். ஓ, சாருக்கு நான் என்ன பேசுறேன்னே புரியல. டேய் என்னடா? டேய் எச்ச பொறுக்கி புறம்போக்கு நாயே, எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல நீ. ஜிமின் ஒரு பக்கம் இப்படி கத்திகிட்ருக்க ஜங்குக் பார்க்குறான். தயாங் தான் ஏந்து போகிறான். போகிறப்ப அப்படியே ஜங்குக்கு ஒரு லுக் விட்டுட்டு போகிறான். உடனே ஜங்குக்கு காலையில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் பிங்க் ஆகுது. அட உங்கொத்தா நாயே. ஜிமினா, என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன அவனை போட்டு இப்படி திட்டிகிட்டு இருக்க? ஆமாம், என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு ஜங்குக்கும் கேட்குறான். டேய், நீ தாண்டா சொல்லணும், அந்த வார்த்தைக்கு உனக்கு என்னடா ஓடுது? என்ன சொல்கிற? எனக்கு புரியல. டேய் நடிக்காதடா டேய், போதுண்டா, என்னையே ஏமாத்திட்டல நீ. டேய், நீயா அவனு கட் பண்ண மாட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? டேய் சத்தியமாக புரியலடா, நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு. அதை நான் சொல்கிறேன் சுபினே. ஜிம்னா வந்தன் வையுண்ணா. இவங்க இப்படி 3 பேர் இங்கே பேசிகிட்டு இருக்கப்ப பேக் தான் வேகமாக ஓடி வரான். டேய் ஜேகே அங்கே ஃபிலிக்ஸு. டேய் என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன? எப்படியே தோற்றுருவான்னு தெரிஞ்சுட்டு மேட்ச்சில் இருந்து வித்ட்ரா பண்ணிட்டானா? டேய் அது இல்லைடா, அவன் ரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான்டா. ஜங்குக் தான் டென்ஷன் ஆகிட்டு, என்ன அது? யாரோட ஆளுக்கு யாரா ப்ரப்போஸ் பண்ணுறது? ஷோ, இவனுக்கு தான் டேஸ்ட் இல்லைன்னா அவனுக்கும் இல்லையா? அந்த பவுடர் மூஞ்சிக்கு இவ்வளோ டிமாண்டா? ஜங்குக் தான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க சேர்லாம் தூக்கி அடிச்சுட்டு வேகமாக போகிறான். டேய் இருங்கடா, என்ன இவன் எல்லாத்துக்கும் பொங்குறான்? யாரை தான் இவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். இப்போ 4 பேர் வேகமாக கிளம்பி ரியாவோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போது ரியாவோட டிபார்ட்மெண்ட்டில் தான் ஃபெலிக்ஸு நீல் டவுன் பண்ணிவிட்டு கையில் ஒரு ரிங்கை வச்சுட்டு ரியா முன்னாடி காட்டிகிட்டு இருக்கான். ரியா, நான் உன்னை குயின் மாதிரி வச்சு பார்த்துப்பேன் ரியா, உன்னை டெய்லியும் செலிப்ரேட் பண்ணுவேன். இது நான் உங்ககிட்ட செகண்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணுறது ரியா. உன்னோட வேல்யூ மற்றவங்களுக்கும் நான் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை எங்கேயோ வச்சுருக்கேன் ரியா, மயிரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வேகமாக வந்து அந்த ரிங் பாக்ஸை தட்டி விடுறான். டேய் ஜேகே, என்னடா என்ன? டேய், யார் ஒரு ஆளுக்கு யார் ப்ரப்போஸ் பண்ணுறது? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டேய் ஜேகே, ஓவராக போயிட்டுருக்க நீ. நான் ஓவராக போகிறேண்ணா? டேய் இல்லை, மேட்ச்சில் ஏதோ பெருசாக வச்சுருக்கேன், செஞ்சிடுவேன் பண்ணிடுவேன் அப்படின்னு. இதுதானே அது? தூ. ஃபெலிக்ஸுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஜேகேவோட ஷர்ட்டை பிடிக்கிறான். ஏய், அவன் மொதல் தடவை அவனை வேணாம் தான்டா ரிஜெக்ட் பண்ணான், 2வது தடவையும் வந்து கேட்குறேன்னு கேட்டுட்டு இருக்கிற. வெக்கமாக இல்லை உனக்குலாம்? ஜேகே தேவையெல்லாம் பேசாத. என்ன பவுடர் முடிஞ்சே உனக்கு ஒரே டிமாண்ட் ஆகுதுங்க, ஒரே ஜாலி தான். பெரியாதான் 2 பேரையும் ரொம்பவே பிரித்து விட ட்ரை பண்ணுறான். ஆனால் 2 பேரும் பயங்கரமாக சண்டைக்கு நிற்கிறாங்க. 1 to 1 வச்சுக்கலாம், வாடா சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஆனால் வரவே மாட்டேங்கிறேடா பொட்டை. ஐயோ ஸ்டாப் இட் ஜங்குக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை தான் பிடிச்சி ரியா இழுத்துட்டு போகிறா. ஏய், அவ்வளோதான்டா, உன்னை சும்மா விட மாட்டேன், மேட்ச்சில் உன் ஜட்டி கழட்டி ஓட விடனா இல்லையா பாடுறா. டேய்
அப்படின்னு ஜேகே கத்திக்கிட்டே வரான். ஜங்குக்கா, நீ என்ன நிஜமா லவ் பண்ணுறியா? என்ன? இல்லை, உனக்கு கேட்டுச்சு. நான் என்ன சொன்னேன்னு உனக்கு கேட்டுச்சு. இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற? பெரியா ஜேகேவோட கையெடுத்து அவனோட ஹார்ட்டில் வச்சுட்டு, இப்போ சொல்லு ஜங்குக்கா, நிஜமாவே நீ என்னை லவ் பண்ணுறியா? உன் மனசுலேருந்து சொல்லு பார்ப்போம். ஜங்குக் ரியாவை பிளாங்காக பார்க்குறான். பாரு, உன்னால் ஆன்சர்ஸ் பண்ணவே முடியல. எனக்கு இது ஸ்டார்டிங்லேருந்து தெரியும் ஜங்குக்கா, உனக்கு என் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நீ எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் காலேஜில் பேசி நான் பார்த்தது கூட இல்லை. உனக்கு எவ்வளவோ ப்ரப்போசல்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீ எதையுமே அக்செப்ட் பண்ணதே கிடையாது. பட் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுமே நீ ஓகே சொல்லிட்ட. அதுக்கு ரீசன் ஃபெலிக்ஸ் தானே ஜங்குக்? ஜேகே ஸ்டில் பிளாங்காக தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னு நான் சொல்லட்டுமா? ஏன்னா ஃபெலிக்ஸ் என் பின்னாடி சுற்றுறான், எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், அதெல்லாமே உனக்கு தெரியும். அவனை பழிவாங்க தானே ஜங்குக்? லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் அவன் வின் பண்ணிட்டான். அவனை தோக்கடிக்கிறதுக்கு கரெக்டான டைமில் நானும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு சரியாக போச்சு இல்லை ஜங்குக் இது? ரியா, அது இல்லை ஜங்குக்கா, நாம் என்ன ஒரு 2 months லவ் பண்ணுறோமா? இந்த 2 monthsமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். உங்ககிட்டேருந்து எதுவுமே வரல. உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏய் ரியா, என்ன பேசுகிற? இல்லை ஜங்குக்கா, இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நீயும் நானும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ணுறதுல எனக்கு எந்த இஷ்டமும் இல்லை. ஃபெலிக்ஸ் எனக்காக இது நாள் வரைக்கும் பண்ண எஃபர்ட்டில் பாதி கூட நீ பண்ணல ஜங்குக். வி பெட்டர் பிரேக்கப். போதும், இது இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா போயிடுறா. ஜேகே அங்கேயே நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. அப்பாடா, இந்த பவுடர் மூஞ்சி எப்படா கழட்டி விடுவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். நீ கழட்டி விடுற மாதிரி தெரில, அதுவே புட்டுக்கிட்டு போச்சே. பார்ட்டி பார்ட்டி ஏ. ஜிமின் தான் பெக் சுபின் கூட பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ எல்லோரும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் இருக்காங்க. மச்சான், புது பசங்கள்லாம் வார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, சுபின் தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு பெக் சொல்கிறான். ஜிமின் பார்க்குறான். ஜங்குக் வந்து எதுவுமே பேசாமல் கீழே குனிஞ்ச மாதிரியே உட்காண்ட்ருக்கான். டேய் ஜங்குக்கு, என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி உட்காண்ட்ருக்க? இல்லை, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ஜேகே தான் ஜிமினை பார்த்து கேட்குறான். இப்போ ஜிமின் தான் வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜங்குக்கு இவ்வளோ நாள் எப்படின்னு தெரிலடா, ஆனால் இப்போ பாரு எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. நீயே சொல்லு, உன் மனசில் இப்போ யார் இருக்கா? உன்னை நீயே கேளு, உனக்கு தான் தெரியும் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஜேகே பார்க்குறான், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு வேளை ரியாவை உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தேன்னு வையேன், உனக்கு கண்டிப்பாக வேறு ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் வந்தே இருக்காதுடா அப்படின்னு ஜிமின் சொல்லவும் ஜங்குக் பார்க்குறான். என்ன பார்க்குறேன்? உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் மனசு என்ன சொல்லிட்டோ அதை கேளுடா, அதுதான் கரெக்டாக வரும், சரியாக வரும். ஜேகேக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. டேய், ஆனாலும் சொல்கிறேன்டா, நீ சரியான ஆள்டா நீ. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏய், நடிக்காதடா, சொல்கிறா. இந்த வார்த்தைக்கு உனக்கு என்னடா? என்ன ஓடிட்டுருக்கு 2 பேருக்கு நடுவில்? அதான் ஒன்றும் இல்லைன்றல. டேய், நீ நான் டைப்பர் போட்டுட்டு இருந்த காலத்துலேருந்தே தெரியும்டா ஒன்று எனக்கு. என்கிட்டே நடிக்காது என்ன? அப்போ ஏன் எனக்கு ஒரு டவுட்டு தான். அந்த வாத்தி எப்போ பாரு ஒன்று அப்படியே முள்ளுங்கிற மாதிரி பார்ப்பான் பாரு, அப்போ இருந்தே எனக்கு டவுட்டு தான்டா. பரா இப்பயும் கண்ணுங்கன்னெல்லாம் சவுக்குது. டேய் சும்மாறா, எனக்கே தெரிலடா இது என்ன ஃபீலிங்னு. டேய் 2 பேர் என்னடா பண்ணுறீங்க? பசங்களாம் வெயிட் பண்ணிருக்காங்க, வாங்கடா அப்படின்னு பெக் வந்து சொல்லவும் சரின்னு கிளம்பி போகிறாங்க. 1 வீக்கில் மேட்ச் இருக்கனால விடாமல் சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபெலிக்ஸ் அண்ட் கேங் தான் பார்க்குறாங்க. ஜேகே ஆன் டீமும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறத. டே ஃபெலிக்ஸா, நான் அப்போவே சொன்னேன் இவன் கையை காலை உடச்சி போடலான்னு. நீ தான் அவனை ஏதோ எமோஷ்னலாக பண்ணுறேன், வீக்காக்குறேன் அப்படி இப்படின்னு. அவன் பார்த்தா ஒன்றும் பிரேக்கப் சோகத்தில் இருக்க மாதிரி தெரியலையே, ஜாலியாக இருக்கான்டா. ஃபுல் ஃபோக்கஸும் மேட்ச்சில் தான் வச்சுக்கிறான். ஆமாம் ஃபெலிக்ஸே, எனக்கு என்னமோ அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை குறைச்சி விட்டோமோன்னு தோணுதுடா. டேய், என்னடா உங்களுக்கு ஆளுக்கு மாற்றி என்ன அவனை கண்டதும் பயம் வந்துருச்சா? நான் பக்காவாக பிளான் பண்ணிட்டேன். இந்த வாட்டி கப்பு நமக்கு தான், நம்ம டிபார்ட்மெண்ட்டு தான்.
அப்படின்னு ஃபெலிக்ஸ் தான் ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இப்போ கிரவுண்டில் தான் ஒரு சைடு ஃபுல்லாக பொண்ணுங்க ஜேகேவை பார்த்துட்டு பயங்கரமாக ஹைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணுங்கன்னா மேட்ச் விளாட்றப்போ ஒருத்தையும் காணும், ஃபினிஷ் பண்ணால் கரெக்டாக வந்துடுறாளுங்க அப்படின்னு ஜிமின் தான் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜேகே ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்கான். ஓ, இந்த ஃப்ரீ ஷோக்கு தான் இவ்வளோ க்யூவா? நாங்களும் கழட்டுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அவன் டிஷர்ட்டை கழட்டுறான். ஏய், மாமனோட ஆப்ஸை போகிறே ஆம்ஸை போகிறே. இப்போ சூபின் தான் ஜிமினோட தலையில் தட்டி, நீ கொஞ்சம் அங்கே பாரு, ஏண்டா அந்த பக்கம் ஃபிகர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். யூங்கி தான் பார்த்து முறைச்சிட்டு திரும்பி நடந்து போகிறான். ஐயோ, பூனை கோந்துச்சு. ஏய் நில்லு பூனை, ஏய் காட்டு பூனை, ஏய். ஓ, க்யூட்டு பூனைலேருந்து காட்டு பூனை ஆகிட்டேன் நான். போடா, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு யோகி கோச்சிட்டு போகிறான். பின்னாடியே ஜிமின் கெஞ்சிட்டே ஓடுறான். இப்போ கட் பண்ணி ஜேகேவோட வீட்டில் தான் பார்க்குறோம். மீ அங்கே தான் மீ, அங்கே தான் மீ. எக்ஸாக்டாக அங்கேயே தான். அப்படி இப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படி. ஏண்டா உன் காலே பிஞ்சு காலாக இருக்குது, இதை வச்சுக்கிட்டு அந்த பாலை உதச்சிக்கிட்டே இருந்தால் என்னத்துக்கு ஆகும் பாரு, விரலெல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை தான் பிடிச்சி விட்டுட்ருக்காங்க. மீ அதெல்லாம் சரி, நாளைக்கு மேட்ச்சுக்கு நீ வரியா இல்லையா? நான் எங்கடா வர்றது, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் விடுவாருன்னு நினைக்கிறேன். அட போ மீ, நீ வரணும். அச்சோ என் தங்க பிள்ளை, நீ ஸ்டேட் லெவல்லாம் விளையாடக்குள்ளே வந்திருக்கேன் தானே ஜின்னு கூட, இது காலேஜில் தானடா. நீ ஸ்டேட் லெவல் கூட எனக்கு பெருசு இல்லை, ஆனால் நாளைக்கு மேட்ச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம், வரலாற்றில் என் பேர் எழுதப்படும். அப்படியா, அவ்வளோ முக்கியமான மேட்சா? ஆமாமி, எனக்கு இது ரொம்ப முக்கியம். சரி, உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் எப்படியாவது ஜின் கூட வர பார்க்குறேன், சரியா? அப்படி சொல்லு மீ, என் மீனா மீ தான். உங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்பவே தேங்க இப்போ தான் எங்கேயோ வெளில போயிட்டு மேலே போகிறான். மீ பயங்கரமாக பசிக்குது மீ. அதுக்குள்ளே பசிக்குதா? இப்போ தானடா அப்போ வாங்கிட்டு வந்த எல்லா ஸ்நாக்ஸும் ஒன்று விடாமல் சாப்பிட்டேன், கேக்கு கோக்கு. மீ என்ன மீ பசிக்குதுங்கிற, சாப்பிட்டதெல்லாம் சொல்லி காட்டுற. அச்சோ என் சக்கரை பையன், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். நீ செய்கிற எல்லாமே ஃபேவரட் தான் மீ, செய்ய எனக்கு பயங்கரமாக பசிக்குது. ஜங்குக்கு அவங்க அம்மா ஏந்து போனதும் வேக வேகமாக மேலே ஓடுறான். மேலே போயிட்டு தேங்கோட டோரை தான் நாக் பண்ணுறான். கமென். ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். தேயாங்க அவன் ஹேருக்கு ட்ரையர் போட்டுட்ருக்கான். ஜேகே தேயாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். தேயாங்க்கு நல்லாவே தெரியுது ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு. அவன் மிரரில் முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்து என்னன்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். அது நாளைக்கு மேட்ச் இருக்குது, அதுக்கு நீங்கள் சொல்லு. என்ன சொல்லுன்றீங்க? அதான் நம்ம டிபார்ட்மெண்ட் மேட்ச்சு, அதுக்கு நீங்கள் தானே எங்கள் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ், நீங்கள் வரணும் தானே? தேங்க்கு நல்லா புரியுது ஜங்குக்கு என்ன சொல்ல வரான்ட்டு, ஆனாலும் புரியாத மாதிரியே பார்க்குறான். நான் ஸ்போர்ட்ஸுக்கெலாம் இன்சார்ஜ் கிடையாது, அதுக்கு வேறு ஸ்டாஃப் தானே இருக்காங்க. இன்சார்ஜாக இருந்தால் தான் வரணும்ல? இல்லை, நாளைக்கு காலேஜே கிரவுண்டில் தான் இருக்கும். ஓ அப்படியா? ஆனால் எனக்கு வேலை இருக்கே. சரி அப்போ வராதீங்க அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு ஜங்குக் தான் திரும்பி போக பார்க்குறான். தேயாங் ஜேகேயோட கையை பிடிக்கிறான். ஐயோ கையை விடியா, இவ்வளோ நேரம் மரியாதையாக பேசிகிட்டு இருந்தேன். ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. தேயாங்க பார்த்து முறைக்கிறான். என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஏதாவது கொடுத்தா அது திருப்பி கொடுத்து தான் பழக்கம், நீ கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேயாங் தான் ஜேகே கிட்ட வரான். ஐயோ கையை விட, நீ என்ன திருப்பி தரணும்? எதுவும் வேணாம், நீ கொடுத்ததாகவே இருக்கட்டும், நீயே வச்சுக்க. அது எப்படி நானே வச்சுக்கிறது? திருப்பி கொடுத்தா தானே திரும்ப கிடைக்கும். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வேறு, அது ஒரு டைம் டேஸ்ட் பண்ணதுலேருந்து திரும்ப திரும்ப வேணும்னு கேட்குது. அது நேற்று என்னமோ, அது வேணாம், எதுவும் திருப்பிலாம் தர வேணாம். திருப்பி தரலனா உங்கள் அம்மா கோச்சிக்க மாட்டாங்க? என்ன, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சா? இன்னும் வேறு யாருக்கெல்லாம் தெரியும்? நீ வந்த வேலையை விட்டுட்டு பேசிகிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கிட்ட வரவும் ஜங்குக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான்.
இப்போ தயாங் தான் ஜங்குக்கோட ஃபோர் ஹெட்லேயே டேப் பண்ணிட்டு இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையில் அந்த சைடிஷ்க்கு எடுத்துகிட்டு வந்த பாக்ஸை தான் கொடுக்குறான். எது இதையா கொடுக்கணும்னு சொன்ன? ஏன் நீ வேறு எது எதிர்பார்த்த போல இருக்கு? எது நானா? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தேயாங்கோட லிப்ஸை தான் பார்க்குறான். பார்த்தா அதில் அவன் நேற்று கடிச்சு வச்ச மாக்கு இன்னும் இருக்குது. நானா இப்படி கடிச்சு வச்சேன்? ஐயோ இது வெறியில் பிடிச்சி கடிச்ச மாதிரில இருக்குது. தேயாங் இப்போது ஜேகேவோட லிப்ஸை பார்த்துக்கிட்டே அவனோட லிப்ஸை டங்கை வச்சு வெட் பண்ணிட்டு கிட்ட வரான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கா எங்கே போயிட்ட? டின்னர் வேணும் பசிக்குதுன்னு சொன்னேன், எங்கடா போனேன் ஜங்குக்கா? ஜேகே சடனாக ஜர்க் ஆகிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடியே போயிடுறான். இப்போது ஸ்கிப் பண்ணா அடுத்த நாள் மேட்ச்சில் தான் பார்க்குறோம். காலேஜ் ஃபுட்பால் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக எல்லாம் சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்னும் நாம்ஜுனும் ஜேகேவை சேரப் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. ஜேகே சுற்றி சுற்றி தேடுறான், ஆனால் தயாங் வரவே இல்லை. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஃபெலிக்ஸ் நிறைய புது பசங்களை ஆட் பண்ணி வச்சுருப்பான். எல்லாருமே நிறைய ஃபவுல் கேம் தான் விளாடுறாங்க. ஏய் எல்லாம் இங்கே வா. ஆப்போசிட்டில் அவங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஃபோக்கஸ் ஃபுல்லாக கோல் போடுறதுல மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? டேய் ஜேகே என்னடா அவனுங்க இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் ஃபவுல் தெரியும்ல, இந்த ரெஃப்ரி என்ன சும்மாவே இருக்கிறான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஆளாளுக்கு ஒரே கடுப்பாகிறாங்க. ரெண்டு டீமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஸ்கோரில் தான் போயிட்டுருக்கு. ஏய் ஃபெலிக்ஸு என்ன பண்ணாலும் அவனுக்கு கோல் போடுறதுலான்டா இருக்காங்க. ஃபெலிக்ஸ் டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். ஒரு பக்கம் கேர்ள்ஸ்லாம் ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். ஃபெலிக்ஸ் ஒரு மாதிரி கோவமாயிட்டு அந்த பக்கம் பார்க்குறான். பார்த்தா ஜின்னு நாம்ஜுன் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபெலிக்ஸ் தான் ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிவிட்டு எழுந்து போகிறான். அடுத்த ரவுண்டுக்கு எல்லாம் நிற்கிறாங்க. என்ன ஜங்குக்கு பிரேக்கப் சோகத்தில் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் வெறித்தனமாக விளையாடுற போல இருக்கு. சாரி ஜங்குக்கு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரியாவை உங்ககிட்ட வந்து பிரிச்சிருக்கவே கூடாது. ஏன்னா எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் உன் அண்ணன் ஜின்னுக்கு ஈக்குவல் ஆகுமா? ஏய் அத்தா என்னடா பேசியிருக்க? அட ஆமாம் ஜங்குக்கு, எங்கள் டிபார்ட்மெண்ட்டு எங்கள் கிளாஸ் மானிட்டரு ஜின் தானே. சாரோட ஸ்ட்ரக்சருக்கெலாம் எத்தனை நாள் பார்த்து ரசிச்சிருக்கேன்னு தெரியுமா? பேசாமல் ரியாவை கொடுத்துட்றேன் உங்கள் அண்ணனை ஒரு நாள் அப்படின்னு அவன் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே வாயிலே ஒரு பஞ்சு விட்டுறான் ஜேகே. டேய் ஜேகே என்னடா பண்ணுற? டேய் ஏன் மச்சான் வாடா, டேய் விட்றா அவனை. ஜிமினும் பெக்கும் தான் ஜேகேவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் அவன் வெறித்தனமாக போட்டு அடிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே ரெஃப்ரி எல்லோ கார்டு காட்டிடுறாரு. ஃபுட்பாலில் எல்லோ கார்டுனா ஃபர்ஸ்ட் லெவல் வார்னிங்கு, அதையும் மீறி எகெயின் தப்பு பண்ணால் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்க. ஃபெலிக்ஸுக்கு இதுதான் வேணும், அவன் எக்ஸாக்டாக இதை பண்ண தான் வந்திருப்பான், அதே நடந்துச்சு. இப்போ வாயில் இருக்க பிளட்டெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டே சிரிச்சிட்டே போகிறான். டேய் டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? நல்ல வேலை எல்லோ கார்டு காட்டினா, ரெட் கார்டு காட்டியிருந்தா கேப்டன் நீயே அவுட் ஆஃப் த கேம் தான் தெரியும்ல. என்ன பண்ணணும்னு நினச்சானோ அதை பண்ணிட்டான். அவன் என்ன பேசினா தெரியுமா? ஜேகே எல்லாரோட ஹார்ட் ஒர்க் இருக்குடா, இதில் பர்சனலுக்குலாம் இங்கே டைம் இல்லை. இங்கே பாரு கொஞ்ச நேரம் நீ காமாரு, லாஸ்ட்டில் நீ வா, இப்போ நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு ஜிமினும் பெக்கும் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. இந்த பக்கம் ஜேகேயோட வீட்டில் தேயாங் தான் ரெடி ஆகிட்டு கிளம்புறான். ஜேகேயோட அம்மா வேகமாக ஓடி வந்து, தேயாங் காலேஜுக்கு தானே போகிற? ஆமாம் ஆண்டி. அவர் வீட்டில் இல்லை, இப்போ தான் கிளம்புறாரு. நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? வாங்க ஆண்டி போகலாம். கரெக்டாக தேயாங்கும் ஜேகேயோட அம்மாவும் ஸ்டேடியம் உள்ள வராங்க. ரெண்டு கேப்டனும் ஃபைனல் கோல்ஸ் போடுறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. ஒரு கோல் போட்டால் ஜேகே டீம் வின் ஆகிடும். பயங்கர ப்ரெஷரில் ஜேகே நின்றுட்டுருக்கான். அவனால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஃபெலிக்ஸ் சொன்னது காதில் கேட்டுட்டு ஓடிட்டே இருக்குது. இப்போ ஸ்டேடியமே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருந்திருக்கும். ஜேகேயோட அம்மா தான் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு கத்துறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்த ஸ்டேடியமே ஜங்குக்குன்னு தான் சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஜேகே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவனோட அம்மாவும் தேயாங்கும் தான் நின்றுட்டுருக்காங்க. தேயாங் ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஃபைட்டிங் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். அவ்வளோதான், ஜேகேக்கு போதும், இதுக்கு மேலே வேற என்ன பூஸ்டப் வேணும் அப்படின்னு ஒரே கிக்கு தான் கோல் போஸ்டில் லேண்ட் ஆகுது பாலு.
அவ்வளோதான், பயங்கர ஹாப்பினஸில் எல்லோரும் குதிக்கிறாங்க, கத்துறாங்க. ஏன்னா 4 இயர்ஸ்மே கண்டினியூஸாக ஜேகே அண்ட் டீம் தான் கப் எடுத்திருப்பாங்க. ஜேகே போய் கப்பை ரிசீவ் பண்ணதும் அவன் டீம்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவனை தூக்குறாங்க. ஜேகே கிரவுண்ட்லேருந்து தேயாங்க தான் பார்த்துட்ருக்கான். தேயாங்கும் ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஸ்கிப் பண்ணி ஜேகேவோட வீட்டில் தான் பார்க்குறோம். டேய், அண்ணனுக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறான்ல, கூட போயிட்டு வாயேண்டா. அப்படியே உனக்கும் வாங்கிட்டு வந்துடுவேல்ல. ஆச்சு, மேரேஜ் கிட்ட வந்துச்சு, அடுத்து பார்க்க வேணாமா மேரேஜ் வேலையெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டா அடுத்த வேலைக்கு போவோம்ல. மீ செம்ம டயர்டாகுது மீ, தொல்லை பண்ணாத மீ, கை காலெலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது எனக்கு. அதான் மிஸ்டர் டிம்பிள் வராருல்ல, அவரை கூட்டிகிட்டு போ ஜின். சரி, நீ வரலன்னா போ, நான் தேயாங் சாரை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க்கு தான் ஃபோன் பண்ணி பேசுகிறான். அம்மா ஓகேம்மா, தேயாங் சார் வரேன்ட்டாரு, அப்புறம் ஜூனா வந்துடுவான் இப்போ பிக்கப் பண்ண, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறான். ஜேகே கவுச்சில் தான் படுத்துட்டு வந்திருப்பான். இதை கேட்டதும் சடனாக எழுந்து உட்காந்துட்டு, இவ்வளோ தூரம் நீ கேட்குறதுனால நானும் வரேன். ஐயோ வேணாம், நீ வந்தால் அங்கே தொல்லை தான் பண்ணுவேன், தேவையில்லாமல் நான் கூப்பிட்டுட்டேன், வேணாம், நீ வீட்டிலே இரு. அதெல்லாம் முடியாது, நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், நானும் தான் வருவேன். டேய், அவன் தான் சொல்கிறான்ல வரேன்னு, எதுக்கு நான் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறேன், கூப்பிட்டு போட அவனை அப்படின்னு ஜேகே அம்மா சொல்லி ஜேகேவே அமுச்சு வச்சிடுறாங்க. இப்போ 4 பேரும் ட்ரெஸ் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜூனா, இது நல்லா இருக்கா? உனக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீ எதை காட்டினாலும் இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் கூட 2 பேரை கூப்பிட்டு வந்தேன். ஜின் தான் திரும்பி தேடுறாரு. பார்த்தா டேக்குக்கு 2 பேரும் ஒரு கார்னரில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வரமாட்டேன்னு சொன்னீங்க. நான் ஒன்றும் வரலையே, உங்கள் அம்மா தான் உன் மேட்ச்சை பார்க்கணும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க, அதனால் வந்தேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முறைக்கிறான். டே ஜேகே, கொஞ்சம் தினம் வந்து செலக்ட் பண்ணி கொடுறா அப்படின்னு ஜின் தான் கூப்பிட்றாரு. இப்போ எல்லோரும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ட்ரையல் பார்க்க போயிடுறாங்க. நாம்ஜின் 2 பேருமே அட் அ டைமில் ட்ரையல் ரூம்லேருந்து வெளில வராங்க. பார்த்தா 2 பேருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. மிஸ்டர் நாம்ஜூன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஜின்னு, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஜின்னுக்கு ரொம்ப ஷை ஆகுது. இந்த பக்கம் ஜேகே ஒரு ட்ரெஸ்ஸு ட்ரையல் பண்ணிட்டு வரான். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல பயங்கர ஹாட்டாக இருக்கான். தேயாங் கவுச்சில் உட்காந்து மேகசின் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ ஜேகேவை பார்த்துட்டு பயங்கர ஸ்டன்னாக பார்த்துட்டு இருக்கான். ஜேகே தயாங்கை பார்த்து நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சிக்னல்லே கேட்குறான். தயாங் அந்த மேகசினை தூக்கி போட்டு எழுந்து ஜேகே கிட்ட தான் வரான். என்ன நல்லா இருக்கான்னு தானே கேட்டோம், ஏன் இப்போ கிட்ட வரான்? ஜேகே ஒரு மாதிரி பேக்வேர்ட்லேயே வாக் பண்ணிவிட்டு திரும்பி ட்ரையல் ரூமுக்கு போகிறான். கரெக்டாக டோரை க்ளோஸ் பண்ணக்குள்ளே தேயாங்க அவனோட லெக்கை வச்சு ஸ்டாப் பண்ணுறான். என்ன, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை கையில் ஹோல்ட் பண்ணிட்டு தான் பேசுகிறான். தேயாங்க ஒரே தள்ளுதான், அப்படியே உள்ளே வந்துடுறான். நேற்று அந்த பாக்ஸை தானே திருப்பி தந்தேன், இன்னொன்று கொடுத்தியே, அதை இன்னும் நான் தரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக கிட்டே வரான். தேயாங்க இப்படி க்ளோஸாக வரதை பார்த்துட்டு ஜேகே இறுக்கமாக கண்ணை முடிக்கிறான். இப்போ 2 பேருக்கும் 1 இன்ச்சு தான் கேப் இருந்திருக்கும். இப்போ ஜேகே சாஞ்சிட்டு இருக்க பின்னாடி வாலில் தான் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது. சடனாக சவுண்டு கேட்கவும் 2 பேரும் பயந்துட்டு மூவ் பண்ணி நிற்கிறாங்க. ஜூனா, ஜூனா கம்முனடா, இங்கெல்லாம் வேணாம், நம்ம வெளில இருக்கோம். ஐயோ, என் தம்பி வெளில தாண்டா இருக்கான். டேக்குக்கு 2 பேருக்கும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி முழிக்கிறாங்க. நான் சுத்தமாக முடியல, ஒரு வாட்டி ஒரே ஒரு டைம் குயிக்காக முடிச்சிடலாம். தேயாங்கும் ஜேகேவும் தான் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. ஜூனா, தம்பி வெளில தாண்டா இருக்கான். ஆமாம், என் தம்பி ரெடியாக தான் இருக்கான். ஓகே மீன்ஸ் பார்ட் 5 போஸ்ட் பண்ணிட்டேன், பார்ட் 6 சீக்கிரம் வரும். அண்டு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.